நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அதர் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், அதாவது ஃப்ரிட்ஜு, டிவி, வாஷிங் மிஷின், இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், இதை தாண்டி நம்ம ஏஐ டூல்ஸ்ன்னு யூஸ் பண்ணக்கூடிய ChatGPT அண்ட் அதர் ஏஐ டூல்ஸ் கூட இந்த ஒரு விஷயம் இல்லாமல் இயங்குறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர். குளோபல் லெவலில் ஆல்ரெடி ஒரு பெரிய செமிகண்டக்டர் சிப் வாரே நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதில் ஆல்ரெடி பயங்கர டாமினேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய US, சைனா, தாய்வான் அண்ட் கொரியாவை தாண்டி இப்போ கரண்ட்டாக இந்த ஒரு சிப் வாரில் இந்தியாவும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இந்த ரேஸில் இந்தியாவும் ஜாயின் ஆகிருக்காங்க அப்படின்றது தான் இந்த ரீசெண்டாக நடந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் PM அவர்கள் வந்து தெளிவாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட 76,000 கோடி செமிகண்டக்டர் மிஷின் வந்து இந்தியா வந்து மேஜராக வந்து பெட்டிங் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு அப்புறமாவும் ஒரு இன்வெஸ்டராக நம்ம இந்த ஒரு செக்டாரை பற்றி அனலைஸ் பண்ணலை அப்படின்னா ஒரு பெரிய மெகா ட்ரெண்டை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ செமிகண்டக்டர் அப்படின்ற இந்த ஒரு இண்டஸ்ட்ரி நெக்ஸ்ட் ஒரு மெகா ட்ரெண்டாக இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்றத டீட்டெயிலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பேசலாம். ஹாய் எவ்ரிவன், நான் உங்களை ஐயமுத்து. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பாக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் செமிகண்டக்டர்னால் என்ன, செமிகண்டக்டர் எப்படி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, ஒரு செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணோன்னா என்ன மாதிரியான மெட்டீரியல்லாம் தேவை, ஒரு செமிகண்டக்டர் எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் ஆகுது, குளோபல் லெவலில் செமிகண்டக்டர் சிப்புக்கு எவ்வளோ மார்க்கெட் இருக்குது, மார்க்கெட் லீடராக யாரெல்லாம் இருக்காங்க, இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் விஷன் என்ன, இந்தியாவோட செமிகண்டக்டர் மிஷன் பிளான் என்ன, இந்தியாவில் ஆல்ரெடி செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட்ஸ் என்னெல்லாம் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ PLI ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரியான ரிஸ்க் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு செமிகண்டக்டர்னால் என்ன அப்படின்றத பார்ப்போம். செமிகண்டக்டர் அப்படின்றது மெட்டீரியல் வித் கண்டக்டிவிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதாவது பொதுவாக எலக்ட்ரிசிட்டி வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கு காப்பர் அப்படின்ற அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகாமல் தடுக்கிறதுக்கு லப்பர் இல்லைனா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க. இந்த செமிகண்டக்டர் அப்படின்றது இந்த ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஒரு இன்சுலேட்டர் அண்ட் கண்டக்டருக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் செமிகண்டக்டர். இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா சிலிக்கான். ஸோ எல்லா செமிகண்டக்டருக்குமே மேஜராக தேவைப்படக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் சிலிக்கான். ஆனால் இதை தாண்டி நிறைய ப்ராசஸ் இருக்குது. அது என்னன்றதை பார்ப்போம். எந்த ஒரு செமிகண்டக்டர் சிப்பு தயாரிக்கிறதுக்கும் ஒரு ஃபவுண்டேஷன் தான் சிலிக்கான் அப்படின்ற அந்த ஒரு மெட்டீரியல். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபோன் இல்லைனா டேப்லெட், டிவி, அந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருளில் எல்லாமே இந்த எலக்ட்ரிசிட்டியை ஃப்ளோ ஆகிறதுக்கு கண்டினியூஸாக ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த ஒரு டிவைஸ் தான் செமிகண்டக்டர் சிப். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஏதோ ஸ்கூல், காலேஜ் இல்லை ரியல் டைமில் கூட. அதாவது டிரான்சிஸ்டர், மைக்ரோ ப்ராசஸர், மெமரி யூனிட், ஏஐ சிப், இது எல்லாமே செமிகண்டக்டர் அடிப்படையை வச்சு பில்ட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்ஸ். ஸோ இந்த ஒரு செமிகண்டக்டர்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சிப் இல்லை அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனோ, லேப்டாப், 5G டவர்ஸ், கார்ஸ், டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், சேட்டலைட்ஸ் ஆர் ஈவன் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் கூட இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ செமிகண்டக்டர்னால் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்து செமிகண்டக்டரை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ தட் இதில் எவ்வளோ தூரம் வேலைப்பாடு இருக்குது, இந்த வேலைப்பாடை வச்சு எந்தெந்த கம்பெனிலாம் வளர்ச்சியடைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம பேசலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செமிகண்டக்டரை தயாரிக்கிறதுக்கு அடிப்படையில் தேவையாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் சிலிக்கான். இந்த சிலிக்கான் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல ஒரு ரேர் எர்த் மினரல்ஸாக வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தங்கம், சில்வர் மாதிரி வந்து ஒரு ரேரான எர்த் மினரல்ஸ் கிடையாது. அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மினரல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த செமிகண்டக்டரை எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல ஒரு 6 ப்ராசஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா சிப் டிசைன், அடுத்து ஃபேப்ரிகேஷன், அடுத்து லித்தியோகிராஃபி, அடுத்து இச்சிங், அடுத்து டெஸ்டிங், அடுத்து பேக்கேஜிங். ஸோ இந்த 6 ப்ராசஸில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சிப் டிசைன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிப்போட ப்ளூ பிரிண்ட், அதாவது எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமுக்கும் ஒரே மாதிரியான ஒரு செமிகண்டக்டர் சிப் வந்து தயாரிக்கிறது இல்லை. நம்ம ஃபோனில் இருக்கிற செமிகண்டக்டர் சிப் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் இருக்கிறதோ இல்லைனா வந்து வாஷிங் மிஷினில் இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எந்த மாதிரியான பார்ட்ஸு, அது எவ்வளோ தூரம் வந்து ஓல்ட் டேம்ப் வந்து சப்போர்ட் பண்ண போகுது, அது எந்த மாதிரியான கெப்பாசிட்டி ஆர் ஃபீச்சர் இருக்கக்கூடிய டிவைஸ் அப்படின்றத பொறுத்து அந்த செமிகண்டக்டர் சிப்பானது மாறுபடும். அதனால் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செமிகண்டக்டர் சிப்பை வந்து தயாரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து டிசைன் பண்ணுவாங்க. அந்த டிசைனிங் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் வந்து தேவைப்படும். அதாவது சிப் டிசைன் சாஃப்ட்வேர் ஆர் EDA டூல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு கம்பெனி வந்து டிசைனிங் பண்ணாலுமே இந்த EDA டூல்ஸ் இருந்ததுன்னா அவங்க வந்து பண்ண முடியும். இந்தியாவில் இந்த மாதிரி டிசைனிங் பண்ணக்கூடிய கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாடா எலக்ஸி, மோஸ்டிப் டெக்னாலஜிஸ், ASM டெக்னாலஜிஸ், சாக்சன் டெக்னாலஜிஸ், HCL டெக்னாலஜிஸ், விப்ரோ,
இந்த கம்பெனிஸ்லாம் ஆல்ரெடி வந்து இந்தியாவில் சிப் டிசைன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிகேஷன்ஸ். இந்த ஃபேப்ரிகேஷனில் என்ன விஷயம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் தி சிப் ஆன் சிலிகான் வேஃபர்ஸ். செமிகண்டக்டர் ப்ரொடக்ஷனில் இதுதான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இந்த செமிகண்டக்டர் தயாரிக்கிறதுக்கு இந்த ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா க்ளீன் பியூர் வாட்டர் வந்து வேணும். அந்த அல்ட்ரா க்ளீன் பியூர் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் சப்ளை பண்ண முடியாது. யாரெல்லாம் ஆல்ரெடி ஃபீல்டில் வந்து ரொம்ப பெரிய ஆட்களாக இருக்காங்களோ அந்த மாதிரியான பீப்புள் மட்டும்தான் இந்த க்ளீன் வாட்டரை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ரெண்டாவது, ஒரு க்ளீன் என்வாயர்மெண்ட் ரூமும் வந்து இருக்கணும். இதை தாண்டி இந்த ஃபேப்ரிகேஷன் பண்ணுறதுக்கு $1 பில்லியன் மிஷின்ஸும் வந்து வேணும். இந்த உலகத்திலேயே இந்த செமிகண்டக்டர் சிப்பை தயாரிக்கக்கூடிய அந்த மிஷின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 கம்பெனிஸ் தான் இருக்குது. இதில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் ASML அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு லித்தியோகிராஃபிக் மிஷின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கம்பெனி. ஒரு லித்தியோகிராஃபிக் மிஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிங் 747ஓட காஸ்ட்லியான ஒரு மிஷின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபேப்ரிகேஷனுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லித்தியோகிராஃபி அண்ட் இச்சிங் அப்படின்ற மாதிரி 2 ப்ராசஸ் இருக்குது. இந்த 2 ப்ராசஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலிகான் வேஃபர்ஸுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அந்த ஃபோட்டோகிராஃபிக், அதாவது லைட்டு ப்ளஸ் வந்து கேஸு, கெமிக்கல், இந்த மாதிரியான விஷயத்த வந்து பிளேஸ் வந்து பண்ணிவிட்டு அது வந்து ஒரு ப்ராப்பராக வந்து மெட்டீரியல் ஃபார் கண்டக்டிவிட்டியாக மாற்றுறாங்க. அதாவது ஒரு இன்சுலேட்டர் அண்ட் கண்டக்டராக இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலாக வந்து மாற்றுறாங்க. ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா டெஸ்டிங் அண்ட் பேக்கேஜிங் வந்து பண்ணுறாங்க. டெஸ்டிங் அண்ட் பேக்கேஜிங் பண்ணக்கூடிய கம்பெனிஸும் நம்ம இந்தியாவில் வந்து இருக்குது. அது என்னென்ன அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல செமிகண்டக்டர் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல என்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு பேசிக்காக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். அடுத்து, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தயாரிக்கக்கூடிய இந்த செமிகண்டக்டருக்கு உண்மையிலேயே ஒரு வேல்யூ இருக்கா? அப்படி இருந்ததுன்னா இந்த செமிகண்டக்டர் வந்து எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரியல் டைமில் கேட்டிங்க அப்படின்னா, நம்பர் 1, இன்றைக்கி நம்ம பெருசாக பேசக்கூடிய ஏஐ டெக்னாலஜி, அதாவது ஏஐ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அன்றாட வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ChatGPT இல்லைனா வேறு ஏஐ ரிலேட்டடான டூல்ஸ் வந்து சொல்லலாம். ஆனால் இந்த டூல்ஸ்க்கு எல்லாமே வந்து பிஹைண்ட் த சீன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய டேட்டா சென்டர் வந்து வேணும். அதாவது இந்த டூலை நம்ம யூஸ் பண்ணும்போது ஏகப்பட்ட டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி தான் இந்த ChatGPT மாதிரியான அப்ளிகேஷன் நமக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து நமக்கு அடுத்த செகண்டுக்குள்ளே வந்து கிடைக்குது. அந்த செகண்ட்ஸில் என்ன நடக்குது அப்படின்றதுல நமக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தெரிஞ்ச பலருக்கும் வந்து தெரிய வாய்ப்பு இருக்குது. அது தெரியாதவங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராம்ப்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த டேட்டா எல்லாமே வந்து ஒரு சர்வரில் ஸ்டோர் ஆகிருக்கும். அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளிஃபைடு வேலை வந்து சொல்லுது. ஸோ இதுக்கு எடுக்கக்கூடிய செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அவ்வளோ வெரிஸையும் வந்து ப்ராசஸ் பண்ணி ஈஸியாக சிம்பிளிஃபைட் வேலை உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த செமிகண்டக்டர் சிப்போட எஃபிஷியன்சி. ஒரு செமிகண்டக்டர் சிப்போட எஃபிஷியன்சி வந்து பெட்டராக இல்லை அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து அடிவாங்கும். ஸோ இதனால தான் அந்த செமிகண்டக்டரோட இம்பார்ட்டன்ஸை வந்து இவ்வளோ தூரம் எடுத்து இந்தியா இப்போது லேட்டாக வந்து இந்த சிப் வாரில் என்ட்ரு ஆனாலுமே அடுத்த ஒரு 10 இயர்ஸ்லனாச்சும் இந்த ஒரு சிப் வாரில் ஜெயிக்கணும் அப்படின்றதுனால இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கீம் அண்ட் PLI ஸ்கீம்ஸோட வந்து வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லலாம். இந்த செமிகண்டக்டரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியணும் அப்படின்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய என்னென்ன டிவைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோன், கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப், கார், ஈவன் மாடர்ன் மெடிக்கல் டிவைசஸ், இதை தாண்டி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காஃபி மிஷினாக இருக்கட்டும், லைட்டாக இருக்கட்டும், ட்ரோன்ஸாக இருக்கட்டும், சோலார் பேனல்ஸாக இருக்கட்டும், இதை தாண்டி மாடர்ன் டிரைவிங் டெக்னாலஜி, அதாவது EV வெஹிக்கிளில் யூஸ் பண்ணுறாங்க, ஏஐ டூல்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, டேட்டா சென்டர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் யூஸ் பண்ணுறாங்க, நெட்வொர்க்கிங் அண்ட் 5G டெக்னாலஜிலையும் யூஸ் பண்ணுறாங்க. அப்கமிங்கில் வரப்போகிற எந்த ஒரு டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன்லையும் செமிகண்டக்டர் யூஸ் பண்ணாமல் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த ஒரு காரணங்களால தான் செமிகண்டக்டர் வந்து நம்ம நேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இவ்வளோ ஒரு கேபிட்டல் இன்சென்டிவான ஒரு பிஸ்னஸ், இவ்வளோ ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு பிஸ்னஸ், கவர்மெண்ட்டும் வந்து கிட்டத்தட்ட வந்து 76,000 கோடிக்கு மேலே வந்து PLI ஸ்கீம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இந்த ஒரு செக்மெண்ட்டுக்கு உண்மையிலேயே டிமாண்ட் இருக்கா? அப்படி இருந்ததுன்னா 2030க்குள்ளே எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சரை இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள். 2030க்குள்ளே இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 2024 627 மில்லியனாக இருக்கக்கூடிய அந்த செமிகண்டக்டரோட மார்க்கெட் வந்து 2030க்குள்ளே 1030 மில்லியன் அளவுக்கு வளர வாய்ப்பு இருக்குது. அதாவது 8.6% CAGR அளவுக்கு வளர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வைஸாக, அதாவது இவங்க தயாரிக்கக்கூடிய ஒரு செமிகண்டக்டர் வந்து ஹோம் அப்ளையன்சஸில் வந்து 5.6% CAGR அளவுக்கும், இண்டஸ்ட்ரியல் 8.8%, ஆட்டோமோட்டிவ் 10.7%, சர்வர் அண்ட் நெட்வொர்க்ஸில் 11.6%, கம்ப்யூட்டிங் டிவைஸில் 5.5% அளவுக்கு காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட்டாக வந்து வளர வாய்ப்பு இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட் பொறுத்தளவில்.
ஸோ இவ்வளோ தூரம் கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ப்ளஸ் மற்ற கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒரு செக்மெண்ட்டுக்கு வளர்ச்சி இருக்குது அப்படின்றத இந்த ஒரு ரிப்போர்ட் நமக்கு தெளிவாக வந்து சொல்லுது. இந்த டேட்டாவை நான் PwC அப்படின்ற அந்த ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட்லேருந்து எடுத்தேன். இதை தாண்டி செக்மெண்ட் வைஸாக, அதாவது ஆட்டோமொபைலில் எந்தெந்த செக்மெண்ட்டில் வந்து க்ரோத் இருக்குது ப்ளஸ் மற்ற செக்மெண்ட்டில் என்னென்ன க்ரோத் இருக்குன்றதையும் ஸ்க்ரீனில் பாருங்கள். இப்போ இந்த செமிகண்டக்டர் டிமாண்ட் வந்து நீங்கள் ஆட்டோ அப்ளிகேஷனில் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றது தான் இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. அடுத்து சர்வர்ஸ் அண்ட் நெட்வொர்க்ஸில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்து டிவி, வியரபிள்ஸ், வீடியோ கேம் பிளேயர்ஸ் அந்த மாதிரியான இடத்துல இந்த செமிகண்டக்டரோட டிமாண்ட் வந்து 2030 எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத இங்கே பார்க்குறீங்க. அடுத்து பிசிஸ், லேப்டாப்ஸ், ஹை அண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், டேப்லெட் இந்த மாதிரியான விஷயத்தில் எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படின்றத பார்க்குறீங்க. அடுத்து இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக, அதாவது ஃபேக்ட்ரிஸ்லையும் மெடிக்கல் ஆர் ஹெல்த் ரிலேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ்லையும் எனர்ஜி மேனேஜ்மெண்ட், சாலிட் ஸ்டேட் லைட்னிங், என்டர்டைன்மெண்ட், அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரியான இடத்துல எவ்வளோ தூரம் டிமாண்ட் இருக்குது அப்படின்றத பார்க்குறீங்க. ஸோ செமிகண்டக்டரில் இருக்கக்கூடிய பொட்டான்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி செக்மெண்ட் வைஸாக எப்படி இருக்குது அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கின்ற மாதிரி நம்புகிறேன். இப்போ அடுத்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, ஆல்ரெடி மார்க்கெட் லீடராக ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவனை பீட் பண்ணிவிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனிலாம் மேலே வர முடியுமா? அப்போனா இந்த மார்க்கெட் லீடர் யார், மார்க்கெட் லீடரோட கெப்பாசிட்டி என்ன, அவங்களோட மார்க்கெட் ஷேர் என்னன்றதை புரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி செமிகண்டக்டர் சிப்பில் பயங்கர வார் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இனிஷியலாக வந்து பேசியிருந்தோம். அந்த வாரில் மேஜராக லீடராக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் தாய்வான். அந்த குளோபல் லெவல் காம்படிஷனில் இருக்கக்கூடிய ஒரு குளோபல் லீடர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா TSMC அப்படின்ற அந்த ஒரு கம்பெனி தான் குளோபல் லீடர். குளோபல் லெவலில் 60% ஆஃப் குளோபல் ஃபவுண்டரி மார்க்கெட்டை வச்சிருக்காங்க செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில். இந்த கம்பெனி எங்கே பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்வான். அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா சாம்சங். இந்த கம்பெனி சவுத் கொரியாவில் இருக்குது. அடுத்து இன்டெல், NVIDIA, குவால்காம், AMD, மைக்ரான் இந்த கம்பெனி எல்லாமே யூஎஸில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைனா வந்து ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக இந்தியாவும் இந்த ஒரு செமிகண்டக்டர் சிப் வாரில் என்ட்ராயிருக்காங்க. ஸோ இப்போ குளோபல் லெவலில் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது ப்ளஸ் குளோபல் லெவல் லீடர் யார் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி இந்தியா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என்டர் ஆனதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் அதாவது வரப்போகிற நாட்களில் யார் வந்து அதிகப்படியான சிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க தான் குளோபல் லெவலில் லீடராக இருக்கிறதுக்கு, அதாவது மோஸ்ட் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால இந்த ஒரு சிப் வார் இப்போ போயிட்டுருக்கு. இந்தியா இதனால் பயங்கரமாக அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து இந்தியாவோட செமிகண்டக்டர் விஷன் அண்ட் மிஷன் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். கரண்ட்டாக இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 90% ஆஃப் செமிகண்டக்டர் சிப்பை வந்து நம்ம இம்போர்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது வெளிநாடுகள்லேருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அது தாய்வானாக இருக்கட்டும், இல்லை சவுத் கொரியாவாக இருக்கட்டும், இல்லை யூஎஸாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், இந்த ஒரு 4 கண்ட்ரிலேருந்து நமக்கு தேவையான சிப்ஸ் எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் 90%. இந்த 90% டிபெண்டன்சியை குறைக்கிறதுக்காக தான் இந்தியா இவ்வளோ தூரம் ஒரு முயற்சி பண்ணி செமிகண்டக்டர் மிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இதனால தான் ரீசெண்டாக இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் வந்து கொடுக்கும்போது மோடி அவர்கள் வந்து செமிகண்டக்டர் வந்து இந்தியாவோட ஃபியூச்சர் பேக் போன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பார். இதை தாண்டி அப்கமிங் டேஸஸில் இந்தியாவை வந்து குளோபல் ஹப் ஃபார் சிப் டிசைன் ப்ளஸ் மேனுஃபேக்சரிங்காக வந்து உருவாக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பார். கவர்மெண்ட்டோட மிஷன், அதாவது கவர்மெண்ட் வந்து எடுத்துருக்கக்கூடிய இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா PLI ஸ்கீம்ஸில், அதாவது ப்ராடக்ட் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம்ஸாக வந்து கிட்டத்தட்ட 76,000 கோடி வந்து செமிகண்டக்டர் ரிலேட்டட் கம்பெனிஸ்க்கு வந்து பெனிஃபிட் வந்து கொடுக்க போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே ஃபிசிக்கல் சப்போர்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 50% ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன் யூனிட்ஸ் வந்து நீங்கள் வந்து கட்ட போகிறீங்க அப்படின்னா இதை தாண்டி டிசைன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம்ஸாக வந்து ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி 5,50,000 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் ஜப்பான், அதாவது ஜப்பானில் இருந்து 5,50,000 கோடி வந்து இந்தியாவுக்கு வந்து செமிகண்டக்டர் ரிலேட்டடான கம்பெனிஸ்க்கு வந்து வழங்கப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து இந்தியாவில் எந்த மாதிரியான செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக அப்ரூவ் பண்ணாத ஒரு சில கம்பெனியும் வந்து இருக்குது. அந்த மாதிரியான கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கவங்க. எந்த கம்பெனிக்கெலாம் வந்து அப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்களோ அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு விதமான சேஃப்டி வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் அவங்க அப்ரூவ் பண்ணாததை தாண்டி ஒரு கம்பெனியோட வேல்யூவேஷன் அண்ட் மற்ற விஷயத்தையும் வந்து செக் பண்ணணும். அதையும் உங்கள் சைடில் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பிளைண்டாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஸ்டாக்லையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஸ்டாக்கும் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சாலிடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியாவில் கரண்ட்டாக கவர்மெண்ட்டால் அப்ரூவ் பண்ணப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாடா எலக்ட்ரானிக்ஸ் ப்ளஸ் பவர் சிப் இந்த ஒரு கம்பெனி குஜராத் லொகேஷனில் செமிகண்டக்டர் பிளான்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 91,000 crores, 50,000 கெப்பாசிட்டி ஆஃப் சிலிகான் வேப்பர்ஸ் பர் மந்த் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து மேக்ரான், இந்த கம்பெனியும் குஜராத்தில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 22,500 crores அசம்பிளி அண்ட் டெஸ்டிங் ஃபெசிலிட்டி வந்து செமிகண்டக்டருக்கு வந்து பில்ட் பண்ணுறாங்க. அடுத்து CG பவர் ப்ளஸ் ரெனிசஸ் ப்ளஸ் ஸ்டார்ஸ் அப்படின்ற அந்த ஒரு 3 கம்பெனியும் சேர்ந்து
குஜராத்தில் வந்து 7600 crores வந்து மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. 15 மில்லியன் சிப்ஸ் பர் டே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. டாடா செமிகண்டக்டர் அசம்பிளி அண்ட் டெஸ்ட் அந்த ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அசாமில் வந்து பில்ட் பண்ணுறாங்க. 27,000 crores 48 மில்லியன் சிப்ஸ் பர் டே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து கெய்ன்ஸ் செமிகான், இந்த கம்பெனி வந்து கெய்ன்ஸ் அப்படின்ற அந்த கம்பெனிக்குள்ள சப்சிடரி கம்பெனியாக வந்து வருது. இந்த கம்பெனி வந்து குஜராத்தில் 3,307 crores வந்து ஸ்பெண்ட் பண்ணி 6.33 மில்லியன் சிப்ஸ் பர் டே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. HCL அண்ட் ஃபாக்ஸ்கான் அப்படின்ற 2 கம்பெனியை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு யூபியில் வந்து 3,700 crore வந்து ஸ்பெண்ட் பண்ணி 20,000 வேஃபர்ஸ் பர் மந்த் வந்து அதாவது 36 மில்லியன் சிப்ஸ் பர் மந்த் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் தான் இதெல்லாம். இதை தாண்டி ஃபியூச்சரில் செமிகண்டக்டர் டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் வந்து எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்றது அந்த ஸ்க்ரீனில் பாருங்கள். இது எல்லாமே வந்து ப்ரொஜெக்டட் ஃபிகர்ஸ் தான், எக்ஸாக்டாக அது நடக்கணும்னு வாய்ப்பு இல்லை. அது நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லாம் வளர்ச்சி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் மொத்தமே 2 பிளேயர்ஸ் தான் லிஸ்டட் பிளேயர்ஸாக இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்காங்க. ஒன்று சிஜி பவர், இன்னொன்று கெய்ன்ஸ். இதை தாண்டி வேறு யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இப்போ தான் ஒரு கம்பெனியாக R&D பண்ணி வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போது செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்கில் வந்து ஒரு ப்ராசஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த ப்ராசஸில் செக்மெண்ட் வைஸாக என்னென்ன கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் சிப் டிசைன் ஆர் ஐபி ஆர் செமிகண்டக்டர் இன்ஜினியரிங் அண்ட் R&D அப்படின்ற அந்த ஒரு கேட்டகரியில் டாடா எலக்ஸி, மோஸ்ட் சிப் டெக்னாலஜி, ASM டெக்னாலஜி, சாக்சன்ஸ் டெக்னாலஜி, SCL டெக்னாலஜி, விப்ரோ இந்த கம்பெனிலாம் வருவாங்க. அடுத்து OSAT அப்படின்னு சொல்லக்கூடிய பேக்கேஜிங் அசம்பிளி அண்ட் டெஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்குள்ளே கெய்ன்ஸ் டெக்னாலஜி, அதாவது கெய்ன்ஸ் செமிகான் அப்படின்ற அந்த சப்சிடரி கம்பெனி. அடுத்து SPEL செமிகண்டக்டர் கம்பெனி, செக்மா SGS டெக்னாலஜி அப்படின்ற அந்த ஒரு கம்பெனி. அடுத்து எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அதாவது EMS ஆர் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் சப்ளை செயின் ஆர் போர்ட் அண்ட் பாக்ஸ் பில்ட் அப்படின்ற அந்த கம்பெனியில் செக்மா SGS டெக்னாலஜி, கெய்ன்ஸ் டெக்னாலஜி, டெக்ஸான் டெக்னாலஜி அப்படின்ற 3 EMS கம்பெனி வருவாங்க. அடுத்து ஃபவுண்டரி ஆர் ஃபேப் லார்ஜ் இண்டஸ்ட்ரியல் பேரண்ட் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் வென்ச்சர் பேஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா வேதாந்தா. ஆனால் இன்னமும் அந்த கம்பெனி கிளியராக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. நீங்கள் யாராச்சும் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியை பற்றி டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிவிட்டு வாங்கலாமா இல்லையான்றதை டிசைட் பண்ணிக்கோங்க. அடுத்து எக்யூப்மெண்ட் மெட்டீரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்ளையர் கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிஜி பவர், AB இந்தியா, BHEL, ஜோஜி CNC இந்த மாதிரியான கம்பெனிலாம் வந்து இந்த செமிகண்டக்டர் பிளான்ட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் ஆர் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனிஸ். அடுத்து டிஃபென்ஸ் ஆர் ஸ்ட்ராட்டஜிக் PSU பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா BEL இருக்காங்க. அடுத்து நீஷ் பிளேயரில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சிப், ASM டெக்னாலஜி, SPEL இந்த மாதிரியான கம்பெனிலாம் வந்து வராங்க. இதை தாண்டி பேக்கேஜிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிமோ அப்படின்ற அந்த கம்பெனி வந்து ரீசெண்டாக வந்து செமிகண்டக்டரில் ஒரு விதமான ஒரு புது இனோவேஷன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ வரையும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஃபைனலாக இந்த செமிகண்டக்டரில் ரிஸ்க்கே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், ரிஸ்க் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல் ரிஸ்க்கு கேபிட்டல் இன்சென்டிவ். இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலி கேபிட்டல் இன்சென்டிவான ஒரு பிஸ்னஸ். அதாவது நார்மலாக ஒரு மேனுஃபேக்சரிங் ஆட்டோ ஆக்சிலரி கம்பெனி மாதிரி வந்து ஈஸியாக எடுத்தோம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பண்ண முடியாது. ஒரு க்ளீன் என்வாயன்மெண்ட் வேணும். அது எவ்வளோ க்ளீன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சிலிக்கான் வேஃபரில் மைன்யூட்டாக ஒரு டஸ்ட் இருந்தால் கூட அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து அவங்களை கவர் பண்ணிட்டு தான் வந்து வேலை பார்ப்பாங்க 24/7. இதை தாண்டி செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு அல்ட்ரா பியூர் வாட்டர் வேணும், ப்ளஸ் பவர் சப்ளை வேணும். இந்த மாதிரியான ஏகப்பட்ட டிபெண்டன்சி வந்து இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு ஹைலி கேபிட்டல் இன்சென்டிவான பிஸ்னஸ். சப்போஸ் கெய்ன்ஸோ இல்லைனா சிஜி பவரோ வந்து இந்த பிளான்ட்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு ஹை எஃபிஷியன்ட் செமிகண்டக்டர் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண முடியல, அதில் நிறைய டிஃபெக்ட் வருது, அவங்களால டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது முக்கியமான ரிஸ்க் டெக்னாலஜி கிராப். செமிகண்டக்டரில் ஆல்ரெடி வந்து 10 to 15 இயர்ஸாக வந்து ஜைன்ஸாக, அதாவது ஒரு பெரிய லீடிங் பிளேயராக இருக்கக்கூடிய தாய்வான், சவுத் கொரியா இந்த மாதிரியான கம்பெனியோட காம்படிட்டிவ் நம்ம இன்றைக்கி தான் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டெக்னாலஜி கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கே நமக்கு அதிக நாட்கள் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே டைமில் நம்ம அதை அடாப்ட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய அந்த ஒரு செமிகண்டக்டரோட எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியாக இருக்கும். இதனாலே நமக்கு மார்க்கெட் வேல்யூ குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மூணாவது ரிஸ்க் டேலண்ட் ஷார்ட்டேஜ். என்னதான் நம்ம ஊரில் அதிகப்படியான இன்ஜினியர்ஸ் இருந்தாலுமே இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக, அதாவது செமிகண்டக்டர் டிசைனிங் பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி.
நம்ம இன்றைக்கி தான் செமிகண்டக்டர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு செமிகண்டக்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் வந்து ஆயிரக்கணக்கில் வந்து தேவை. ஆனால் இன்றைக்கி நமக்கு அந்த டேலண்ட் பூல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. வரப்போகிற நாட்களில் இதை எப்படி வந்து சமாளிக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். 4வது எக்ஸிக்யூஷன் ரிஸ்க். இந்தியா வந்து இந்த செமிகண்டக்டர் சிப்பில் வந்து நாங்களும் வந்து கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேஸில் கலந்துக்கிட்டது ஓகே, இது மெகா ட்ரெண்டாக ஃபியூச்சரில் வர்றது ஓகே. பட் ஆனால் இந்த கம்பெனி ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒரு 8லேருந்து 10 கம்பெனி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து எவ்வளோ ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்கிறத வச்சு தான் இதோட சக்ஸஸ் க்ரைட்டீரியாவே இருக்குது. சப்போஸ் இந்த கம்பெனி வந்து பெரிய லெவல் சக்ஸஸ் ஆக முடியல அப்படின்னா நமக்கு ரிவர்ஸ் ஆகிட்டு ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஃபைனலி ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க். ஒரு மெகா இண்டஸ்ட்ரியை நோக்கி நம்ம வந்து போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு இனிஷியல் டேஸில் வந்து மற்ற நாடுகள்லேருந்து ஒரு சில ஹெல்ப் வேணும். உதாரணத்துக்கு ஜாயிண்ட் வெஞ்சராக இருக்கலாம், இல்லைனா மெட்டீரியல் சப்ளையாக இருக்கலாம், இல்லைனா அந்த ஊர்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய டேலண்ட் பூலாக இருக்கலாம். இதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து அந்த ஊர்லேருந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இதை தான் சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ரப்ஷன் வந்தால் கூட நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்லோ டவுனோ இல்லைனா வந்து நமக்கு லாஸஸ் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 5 கீ ரிஸ்க் தான் இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய கீ ரிஸ்க். இதை தாண்டி நிறையா இருக்குது. பட் ஆனால் இந்த ஒரு 5 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே அடுத்து என்ன பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியுன்ற மாதிரி நான் நம்புகிறேன். செமிகண்டக்டர் ரிலேட்டடாக எந்த மாதிரியான ப்ராக்ஸி கம்பெனிஸ்லாம் வந்து நான் ட்ராக் பண்ணுறேன் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து ஒரு எக்ஸல் ஷீட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸல் ஷீட்டோட லிங்க்கை வந்து என்னோட டெலிகிராமில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட டெலிகிராம் சேனலில் ஆல்ரெடி நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அங்கே போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து இருக்கும். இல்லை அப்படின்னா என்னோட டெலிகிராம் லிங்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் எந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணுறேன், அந்த ஸ்டாக்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, இந்த மாதிரியான எல்லா இன்ஃபர்மேஷனையும் என்னோட டெலிகிராம் குரூப்பில் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த செமிகண்டக்டர் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படின்றது அங்கே உங்களுக்கு லிங்காக வந்து இருக்கும். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு செமிகண்டக்டர்னால் என்ன, செமிகண்டக்டரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ஜஸ்ட்டு நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனை தாண்டி ஏகப்பட்ட இடத்துல இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12% சிஏஜிஆர் அளவுக்கு க்ரோ ஆகக்கூடிய இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் இந்தியா இப்போ நுழைஞ்சிருக்காங்க. லிஸ்டட் பிளேயர்ஸாக சிஜி பவர் அண்ட் கெய்ன்ஸை தாண்டி ஏகப்பட்ட பிளேயர்ஸ் ஆல்ரெடி வந்து லிஸ்ட் ஆகிருக்காங்க. இந்தியா இந்த ஒரு சிப் வாரில் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 76,000 கோடி பிஎல்ஐ ஸ்கீம்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஆல்ரெடி இந்தியாவில் லிஸ்ட் ஆகிருக்கக்கூடிய ஏகப்பட்ட கம்பெனி வந்து அதர் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய செமிகண்டக்டர் கம்பெனியோட வந்து ஆல்ரெடி ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணிவிட்டு இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு பேசிக்கிட்டு வந்திருக்காங்க. சிஜி பவராக இருக்கட்டும், இல்லைனா கெய்ன்ஸாக இருக்கட்டும், இல்லைனா மற்ற ஒரு செமிகண்டக்டர் லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்காக இருக்கட்டும், எல்லாமே கரண்ட்லி வந்து ஒரு ஓவர் வேல்யூட் ஜோனில் தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்லி ஹை ரிஸ்க்கு. ஸோ ஏதாச்சும் ஒரு பீரியடில் ஒரு நல்ல கரெக்ஷன் வரும்போது இந்த ஸ்டாக்கை வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு வாங்கலாமா இல்லையானது டிசைட் பண்ணிக்கோங்க. அகெயின் இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. செபி ரிஜிஸ்டரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்கலாமா இல்லையான்றதை டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் சொல்லுங்கள், அடுத்த 10 வருஷத்தில் இந்தியா வந்து ஒரு செமிகண்டக்டர் ஹப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா எந்தெந்த கம்பெனிலாம் அடுத்த ஒரு 10 வருஷத்தில் அதிகப்படியாக வளர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எந்த ஒரு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ எடுத்து பப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு ஸ்டாக் நேமையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக வரப்போகிற நாட்களில் அந்த கம்பெனியை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு டீட்டெயிலாக ஒரு வீடியோ எடுத்து பப்ளிஷ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய்.